ரேவதியோட இல்ல நல்லவங்களோட ஆசீர்வாதம். அந்த ஆன்மா தான் சொல்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை. பிரபஞ்சத்தோட நாம் என்ன எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோமோ அதுல இருந்து வர்றதுதான். அவங்க இங்கதான் இருக்கிறாங்க, வேற எங்கேயுமே கிடையாது. முத்தரு சித்தர்கள் எல்லாமே, எல்லா ஞானிகளும் இங்கதானே, அண்ட சராசரமும் இங்கேதான், அவனும் இங்கதானே இருக்கிறான். அதனால ஆவதும் பரத்துள்ளே, அழிவதும் பரத்துள்ளே, போவதும் பரத்துள்ளே, புகுவதும் பரத்துள்ளே, தேவரும் சித்தர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. யானும் பரத்துள்ளே அப்பா, என்னுள்ளே அருந்து என்னுள்ளே மலர்ந்து இதானே சொல்லுகிற அந்த நிலையில அன்பனும் எனது பிறவியில் அகப்பட்டு நெருப்பட்டு அன்பனும் பிடிக்கும். பாருங்க, நட நேரத்துல ஒரு அருட்சோலையை வழங்குகிறார், கவிதை சோலை, அது ஞான சோலை கொடுக்கிறார். அதுதான் இறைவனோட. அதுதான் ஒரு இரவுல அகவுல எழுதினார் இல்லையா பெருமானார் சொல்லுவாங்க. ஒரு இரவுல அகவுல இல்ல, 6 திருமுறையும் கொடுத்தாரு. அதே போல ஞானிகள் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் திருமுறை, அவங்க என்ன பாடினாங்களோ அதுதான் பண்ணு. யாருமே இதெல்லாம் கிடையாது. என்ன சொன்னாங்களோ, எப்படி பாடினார்கள் என்று சொல்வார் அல்லவா. என்ன புண்ணியம் நான் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேன். அன்பெனும் எனது பிறவியில் அகப்பட்டு பெருநெருப்பாய் இருந்தும் எந்த கடல் சீற்றம் தெரிக்க வந்த புனலே தருவானிழல் தந்து தாலாட்டி சீராட்டி தாலாட்டி சீராட்டி என் உயிர் வளர்த்திட்ட தென்றலே பொறையனும் புவிதன்னில் என்னை தாங்கும் நிறையே நித்தியமே நிறைவே நிராமயமே சுத்தவான் பொருளே சங்கர சிவமே எனது தந்தையே அருள் தந்தையே என்னை தாங்குவது நின் கடனே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா. அணிபெரும் எனது பிறவியில் அகப்பட்ட பெருநெருப்பாய் அணிபெரும் எனது பிறவியில் அகப்பட்ட பெருநெருப்பாயிருந்தும் எங்கள் கனல் சீற்றம் தெரிக்க வந்த உடலே தருவாய் நிழல் தந்து
வாழ்க்கையில்